மோடி அரசு மீது காங்கிரஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டை தொடர்ந்து தெலங்கானாவில் அமைய இருந்த செமிகண்டக்டர் ஆலையும் வேறு மாநிலத்திற்கு மாற்றப்பட்டிருக்கூடிய செய்தி வெளியாகி இருக்கிறது. தெலங்கானாவில் தொடங்க இருந்த ஆலையை நிறுவனத்தை மிரட்டி ஆந்திராவில் தொடங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியிருக்கிறார். தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் ரகுநந்தன் நம்மோடு இணைகிறார். சார், உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். மோடி அரசு மீது காங்கிரஸ் ஆனது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இது தொடர்பான குற்றச்சாட்டுகளை என்ன என்பதை பதிவு செய்வதற்காக ரகுநந்தன் நம்மோடு இணைக்கிறார். சார், உங்களுடைய குற்றச்சாட்டுகள் என்ன? உங்க கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். அதாவது, தமிழகத்திற்கு பல தொழில் நிறுவனங்கள் முதலீடுகள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறதை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அது மொபைல் போன் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், அல்லது செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், அல்லது தொழில் இவி வெஹிக்கிள்ஸ் பாலிசி ஆகட்டும், பல நிறுவனங்கள் முதலிலே இந்தியாவிற்கு வர முடிவெடுத்த பொழுது தமிழகத்திலே கால் ஊண்ட வேண்டும் என்று ஒரு ஆசையுடன் வருகிறார்கள். அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அப்ரூவல் தேவைப்படுது. வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவிற்குள் வருவதென்றால் முதலிலே அணுக வேண்டியது மத்திய அரசு. அவர்களது அப்ரூவல், அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய முதலீட்டுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அல்லது கவர்மெண்ட் சப்சிடிஸ் அல்லது இன்சென்டிவ், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ன்ற சில சலுகைகள் தரப்படுவதற்காக அவர்கள் ஒன்றிய அரசை அணுக வேண்டியிருக்கிறது. அப்படி அணுகும் பொழுது அவர்களுக்கு சொல்லப்படுவது என்னவென்றால், ஏன் நீங்கள் தமிழகத்திற்கு செல்கிறீர்கள், அல்லது நாங்கள் ஆளும் மாநிலங்களுக்கு ஏன் செல்லக்கூடாது, குஜராத்திற்கு வாருங்கள், இன்னும் அதிகமான சலுகைகளை தருகிறோம், ஸ்டேட் கவர்மெண்டினுடைய பாலிசி என்னவோ அதை நாங்கள் செய்து தருகிறோம், உங்களுக்கு தொழில் வளர்வதற்கு உண்டான சாதகமான சூழ்நிலை குஜராத்திலோ அல்லது இப்பொழுது அவர்களுக்கு தேவையானவர்கள் இருக்கக்கூடிய தெலுங்கானாவிலோ அங்கு வாருங்கள் என்று கூறப்படுவதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இது மைக்ரான் என்ற ஒரு அமெரிக்க நிறுவனம் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு தமிழகத்தில் வர முடிவெடுத்த பொழுதே இந்த பேச்சுகள் நகர்ந்தது. இரண்டாவதாக, சாம்சங் நிறுவனம் இதே மாதிரியான ஒரு தொழிற்சாலை தமிழகத்தில் வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பியதாகவும், ஆனால் அந்த விருப்பத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் குஜராத்திற்கு செல்லுங்கள் என்று சொன்னதாகவும், அதனால் அவர்கள் இந்தியாவிலே முதலீடு செய்வதையே நிறுத்தி கொண்டு விட்டதாகவும் சில பேச்சுகள் அடிபடுகின்றன. இன்றைக்கு இது மறுபடியும் வருவதற்கு காரணம் என்ன, அல்லது ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் இதை பற்றி ட்விட்டர்ல போடுறார் அப்படின்னாக்க, இது ஒரு முறை நடந்ததல்ல, அல்லது முதல் முறை நடப்பதல்ல. இது பல முறை நடந்து இன்று காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கும் ஆந்திர பிரதேசுக்கு, தெலுங்கானாவிற்கு வர வேண்டிய முதலீடு ஆந்திர பிரதேசுக்கு திசை மாறும் பொழுது, அதனால் பாதிப்பு நேரடியாக வரும் பொழுது இது பற்றி இப்பொழுது பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு முறையோடு நிற்பதல்ல, பல முறை இது தொடர்ந்து விடுமோ, அப்போ மற்ற மாநிலங்கள் தொழில் வளர்ச்சியில் குன்றி விடுமோ, அல்லது உத்தரப்பிரதேசத்திற்கோ அல்லது குஜராத்திற்கோ அல்லது மகாராஷ்டிராவிற்கோ அல்லது ஆந்திர பிரதேசத்திற்கோ மட்டுமே தொழில் நிறுவனங்கள், வெளிநாட்டு முதலீடுகள் வந்தால், அப்ப தமிழகம் போன்ற வளர்ந்த மாநிலங்கள், வளர்ச்சி அடையக்கூடிய மாநிலங்கள், ஜிஎஸ்டி அதிகமாக செலுத்தக்கூடிய மாநிலங்கள், நிதி வருவாயை மத்திய அரசுக்கு அதிகம் கொடுக்கக்கூடிய மாநிலங்கள், தனிநபருடைய வருமானம் மிக அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? இதெல்லாம் நல்லதே அல்ல. நாடு என்பதை முழுமையாக நம்ம பார்க்க வேண்டும். தமிழகம் என்று பிரித்தாளக்கூடாது, அல்லது நாம் ஆளும் மாநிலங்கள், நாம் ஆளாத மாநிலங்கள் என்று பிரித்து அதனுடைய முன்னேற்றத்திற்காக மட்டுமே நம்ம கவனத்தை செலுத்துவது, இது எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல்கள். இது தொழில் வளர்ச்சிக்கோ அல்லது தொழில் நிறுவனங்களுக்கோ ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்க முடியாது. இப்ப நான் ஒரு கண்ட்ரிக்கு போறேன், அந்த கண்ட்ரியில நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா, அது இன்வெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு சில காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்களை மீறி அரசினுடைய கட்டாயத்தினால இன்னொரு மாநிலத்தில், ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் நான் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் நாடு எப்படி வளர்ச்சி அடையும், அல்லது நாட்டு மக்கள் எப்படி பலன் பெறுவார்கள்? இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. இதை பற்றி நாடு முழுவதும் பேசப்பட வேண்டிய ஒரு கருத்து. இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது உடனடி தாக்கம் எதுவும் வராமல் போகலாம், ஆனால் வரும் காலங்களிலே இதனுடைய தாக்கம் மிக அதிகமாக உணரப்படும். இதெல்லாம் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்காது, பொருளாதார வீழ்ச்சிக்குத்தான் வழிவகுக்கும். இத மாதிரியான செயல்கள் நிறுத்தி கொள்ளப்பட வேண்டும். நாடு முழுவதும் தொழில் சார்ந்த நிறுவனங்கள் எங்கு தேர்ந்தெடுக்கின்றனவோ அந்த இடத்திற்குத்தான் நமது முதலீடுகள் போய் அடைய வேண்டும். அங்குதான் தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும்.
அங்குதான் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதற்கு உழைக்க வேண்டும். இதுல மாறுதல் கருத்து இருக்க முடியாது. இந்த நேரத்திலே இதை குறிப்பிட்டு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கூறியிருப்பதை வரவேற்கிறேன். இது பெரிதாக பேசப்பட வேண்டும். தொழில் முனைவோர்கள் சார்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இதை பற்றிய ஒரு கட்டாய புரிதலை மத்திய அரசுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த செயல்கள் நியாயமானது அல்ல, ஏற்புடையது அல்ல, நாட்டிற்கு நலன் பகிக்காத ஒரு செயல்கள். இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.